இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஸ்வேதா பாத்து பாத்து என்னாச்சு? பாத்து ஓட்டுங்க அண்ணா. என்னாச்சு? பாத்து. என்னங்க ஆச்சு? என்னாச்சுன்னு? மேபி டயர் ஏதோ பிரச்சனை போல இருக்கு. நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். ஒழுங்கு மரியாதையா கழுத்துல இருக்கிற நகையெல்லாம் கழட்டுங்க. கழட்டுங்க சொல்றாங்க. இருக்கிற நகையெல்லாம் கழட்டுங்க. அண்ணா ராணிகா டேய் ஏய் ஸ்வேதா நீ இங்கே இரு நான் போய் பாத்துக்கிறேன். நீ இங்கே இரு, போகாதீங்க. நீ இரு ஸ்வேதா. என்னங்க அண்ணி தயவு செஞ்சு எங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. தயவு செஞ்சு அவங்களை விட்டுருங்க. நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. நகை தானே வேணும். நாங்க வாய் மூடு. அண்ணி ஸ்வேதா வார்த்தை ஸ்வேதா பொண்ணாகாது. நீ தைரியமா இரு. சொல்றல ப்ளீஸ் அழாத. எப்படிங்க முடியும்? ஸ்வேதாவோட இந்த நிலைமைக்கு நான் தானே காரணம். வந்தவங்க யாரு என்னன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா, இல்ல இந்த விஷயத்துல நீங்க யாராவது சந்தேகப்படுறதா இருந்தா கூட சொல்லுங்க. நாங்க கூப்பிட்டு விசாரிக்கிறோம். இதை யார் பண்ணிருப்பாங்கன்னு எங்களால ஒரு முடிவுக்கு வர முடியல இன்ஸ்பெக்டர். அவங்க முகத்தை மறைச்சிருந்ததுனால யாரையுமே என்னால சரியா ஐடென்டிஃபை பண்ண முடியல. பணத்துக்காகவும் நகைக்காகவும் வந்தவங்க கொலை பண்ற அளவுக்கு போயிருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பா ஏதோ மோட்டிவோட தான் வந்திருக்காங்கன்னு தோணுது. நாங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்க கேஸை ப்ரொசீட் பண்ணுங்க. உங்களுக்கு இதுல ஹெல்ப் பண்ற மாதிரி ஏதாவது இன்ட்டு கொடுக்க முடிஞ்சா கண்டிப்பா அதை நாங்க செய்யறோம் சார். ஓகே சார். அது மட்டும் இல்லாம நாங்களும் அந்த வழியில் இருக்கிற சிசிடிவி கேமரா மூலமா
அவங்களோட காரை ட்ரேஸ் பண்ண பார்க்குறோம். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாவே அவங்கள பிடிச்சிடலாம் சார். என்ன எமர்ஜென்சினாலும் எங்களுக்கு உடனே ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே சார். வரோம் சார். கேட்டுட்டே இருக்கல, சொல்லு. உன்கிட்ட தானே கேக்குறேன். ஸ்வேதாக்கு என்ன ஆச்சுன்னு என்கிட்ட சொல்லு. சொல்லு கார்த்திக், ஏன் அமைதியா இருக்க? இப்ப சொல்ல போறியா இல்லையா? வானதி, ஸ்வேதாக்கு என்ன? நீயாச்சும் என் பொண்ணுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லு. சொல்லுமா? அவளுக்கு ஒண்ணு இல்லல. அவளை நம்ம பார்க்கலாம்ல? அவ எங்க இப்போ? சொல்லு வானதி, நீ அமைதியா இருக்க. ஸ்வேதா, அவளுக்கு என்ன ஆச்சு? அவளுக்கு என்ன ஆச்சு? வானதி கேக்குறல, சொல்லு என்ன ஆச்சு? ஸ்வேதா, என்ன அபி இப்படி பண்ணிட்ட? நான் உன்கிட்ட அண்ணிய பத்தி சொன்னா இப்படி ஸ்வேதாவை போய். இல்ல சார், நானும் வானதிக்காக தான் இவ்ளோ பெரிய பிளான் பண்ணனே. ஆனா அதனால ஸ்வேதா பாதிக்கப்படுற மாதிரி ஆயிடுச்சு. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டப்போ எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா தான் சார் இருந்துச்சு. நல்ல வேளை நம்ம பக்கம் ஆளுங்க யாரையும் அவங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அவங்களும் கரெக்டான நேரத்துக்கு இவங்க கிட்ட மாட்டிக்காம எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த விஷயம் நாம தான் பண்ணோன்னு கண்டிப்பா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது சார். நீங்க எதுவும் அதை பத்தி நினைச்சு கவலைப்படாதீங்க. நம்ம கவலை அதை பத்தி இல்ல அபி, ஸ்வேதாவை பத்தி. ஸ்வேதா கல்யாணத்துக்கு அப்புறமா அவளை நான் அசிங்கமா திட்டினாலும், அவ மேல கோவப்பட்டிருந்தாலும், என்னைக்குமே ஒரு அண்ணனா அவ மேல அக்கறை இருக்கதான் செய்யுது. எனக்கு கோவம்லாம் அண்ணி மேலதான் தவிர எங்க குடும்பத்துல இருக்க மத்தவங்க மேல கிடையாது அபி. ஸ்வேதாக்கு மட்டும் ஏதோ ஆச்சு. கன்சீவா இருக்கிறதுனால அவங்க கண்டிஷன் ரொம்பவே கிரிட்டிக்கலா இருந்தது. ஆனா பை காட்ஸ் கிரேஸ் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் இப்ப அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஷீ இஸ் ஃபைன். ஆனா எங்களால அவங்கள தான் காப்பாத்த முடிஞ்சதே தவிர அவங்க குழந்தைய காப்பாத்த முடியல. ஐம் சாரி. ஆனா இப்ப பேஷண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஷீ இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். நீங்க போய் இப்ப பாக்குறதுனா கூட பார்க்கலாம்.